ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அது கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துருவோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் இது வந்து ஒரு 250 1/4 கிலோ அளவு ரவை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இப்போ வேறு ஹேண்டில் நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். ரவையை இப்போ வேறு ஹேண்டில் எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதனால் நான் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரவைனா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் தண்ணியை எடுத்துக்கணும். நான் தண்ணி இப்போ சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஹீட் பண்ணி நம்ம ஊற்றுறப்ப காயும் டக்குன்னு வெந்துடும். நமக்கு ரவையும் க்யூக்காக வேலை முடிஞ்சிடும். ரவையும் டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பயிறு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிறு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய். தேவைன்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பயிறு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டேன். நல்லா பொரிஞ்சிச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கக்குள்ளே நம்ம உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கக்குள்ளே டக்குன்னு வெந்துடும் காயும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து வருதுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் வந்து கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். நமக்கு என்ன காய் இருக்கோ தேவைன்னா எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நான் வதக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம காயை நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இப்போ தண்ணியும் சூடாகிடுச்சு, நிறுத்திடுவோம். இப்போ இந்த சூடான தண்ணி நம்ம அளந்து தான் ஊற்றி சுட வச்சுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது சூடான தண்ணின்றதுனால காயும் டக்குன்னு வெந்து வரும். நமக்கு வேலையும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு காயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். இல்லைனா எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். அதுவும் இல்லாமல் கட்டியாக ஆகிடும். நம்ம டக்குன்னு கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கிண்டணும். இல்லைனா உடனே கட்டியாக ஆகிடும். ஸோ நம்ம கட்டி வராமல் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருப்போம். ரவை வந்து இப்போ கண்ணாடி பாதம் போல் வரணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரவையை பார்த்தாலே தெரியும் கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம
நெய் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இப்போது ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டான ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு சட்னியே தேவையில்லை, வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய், தேங்க்யூ.